திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறத பயன்படுத்துறது, அதில் சில சிக்கல்கள், அது நிறைய பேர் அதில் மாட்றாங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபிலிம் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு துணை நடிகை கைதானாங்க. அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. நமது தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் போதைப் பொருளை நம்ம எப்படியாவது தடை செஞ்சிடணும், அது உள்ளே வராமல் ஆக்கணும், நிறைய இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் தடுக்கணும்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பேர் அதுக்கு போராடுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் அதுக்காக ஸ்பெஷலாக நிறையா கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. அது ஒன்று சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக திரைத்துறையினருக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் என்னதான் அப்படி கனெக்ஷனு, ஏன் அது மட்டும் வெளியில் அப்படி பயங்கரமாக பேசப்படுது அப்படிங்கிறத பற்றி மதிப்பிற்குரிய திரு பாலாஜி பிரபு அவர்கள்ட்ட கேட்கணும். வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு துணை நடிகை கைதானாங்க, இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. இது இப்போது ஆக்சுவலாக பார்த்தா நடிப்புத்துறையில் இருக்கவங்க மட்டும் இல்லை, வேறு கல்லூரியில் நடக்குது, ஸ்கூலில் நடக்குது, அதுக்கப்புறம் ஐடி ஆஃபீஸில் நடக்குது, இப்படி எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அங்கங்கே பழக்கம் இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் ஒரு வீட்டில் போய் நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த பக்கத்து வீட்டில் ஒரு ஸ்மெல் வருது. நான் இது என்ன ஸ்மெல் இது அப்படிங்கிறத கேட்குறேன். ஏன்னா எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லை. படத்துக்காக திரைப்படத்துக்காக சும்மா வச்சு பண்ணுவேனே தவிர புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லை. அப்போ இது என்ன ஸ்மெல், ஃப்ரெண்டு ரெகுடா அப்படிங்கிறான். ஸோ ரொம்ப காமனாக இருக்கிற மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ நான் இந்த துறையை சார்ந்தவங்க இல்லை, திரைத்துறையை சார்ந்தவங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி நடக்குது, அது ஏன் திரைத்துறைக்கு மட்டும் ஸ்பாட் ஆகிறாங்க, இந்த துணை நடிகை கைதானதுக்கான காரணம்? இப்போ துணை நடிகை ஒருத்தவங்க கைதாயிருக்காங்க, அஞ்சு கிருஷ்ணான்னு ஒருத்தவங்க கைதாயிருக்காங்க. அவங்க யாருக்கு துணையாக நடித்தாங்க அது தெரில, யாருக்கு துணையாக நடித்தாங்கன்னு தெரில. அவங்க துணை நடிகை, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கோடம்பாக்கத்தில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோடம்பாக்கத்தில் டீ கடை வச்சுருந்தா கூட துணை நடிகை தானா? இல்லை, கோடம்பாக்கத்தில் தான் எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எய்த்தாப்பில் ஒரு சந்து இருக்குது. அங்கே நிறைய பேர் சினிமா சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் யூனியன் சார்ந்தவங்க இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் கோடம்பாக்கத்தை சுற்றி தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டுடியோஸ் எல்லாம் ஒரு காலத்தில் கோடம்பாக்கத்தில் தான் இருந்துச்சு. பக்கத்தில் பிரசாத் இருந்துச்சு, ஏவிஎம் இருந்துச்சு, விஜயவாகினி இருந்துச்சு, பரணி இருந்துச்சு, அருணாச்சலம் இருந்துச்சு, இப்படி ஏகப்பட்ட ஸ்டுடியோ இருந்ததுனால இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு கால் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் டக்குன்னு தேவைப்படும் ஒரு படத்துக்கு, ஏவிஎம் வந்துருங்கம்மா அப்படின்னா ஒரு ½ அன் ஹவரில் அவங்க போவாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால. இல்லைன்னா பிரசாத்துக்கு வந்துருங்கம்மா, அருணாச்சலத்துக்கு வந்துருங்கன்னா உடனே போயிடுவாங்க. அப்போல்லாம் ஒரே ஒரு ஸ்டுடியோ, சத்யா ஸ்டுடியோ மட்டும்தான் அடையாரில் இருந்துச்சு. மற்ற எல்லா ஸ்டுடியோவுமே பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தை சுற்றி அந்த வடபழனியை சுற்றி தான் இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு அவைலபிலிட்டி ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே இருப்பாங்க. ஸோ இந்த வாய்ப்புகள் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி துணை நடிகை இப்போ கைதாக இருக்காங்க. அவங்க மேலே என்ன புகார் சொல்கிறாங்க அப்படின்னா, போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்கள எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 2 இளைஞர்களை போதைப் பொருள் பயன்படுத்தின இளைஞர்களை பிடிச்சிருக்காங்க. அந்த 2 இளைஞர்களை போதைப் பொருள் பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க இந்த துணை நடிகையை கை காட்டுறாங்க. இவங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. வாங்கினா? ஆமாம், இவங்க வியாபாரமும் பண்ணியிருக்காங்க. வியாபாரமா? ஸோ இவங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படின்னும் போது இவங்களை சுற்றி வளைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிவேதான்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு, இன்னொரு 2-3 பேர் கிட்டத்தட்ட 9 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் துறையை சேர்ந்தவங்க, துணை நடிகர்களாக இருக்கிறவங்க, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சினிமாக்கே சம்மந்தம் இல்லாதவங்களாக இருக்காங்க. ஸோ இந்த வெவ்வேறு துறையில் எங்கெங்கேயோ வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ சினிமாவில் இந்த துணை நடிகை கைதாகி போதை வழக்கில் சிக்கினது ஒரு பெரிய நியூஸாக இப்போ வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, சினிமா ஒரு அட்டென்ஷன் மீடியா. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு உடனே கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு மீடியாவாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை ஹைலைட் பண்ணுவோம். நீங்கள் அது நடக்குது. ஆமாம், அது கரெக்டு தான். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு வழக்கில் சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கொலை வழக்குலையோ இல்லை கொள்ளை வழக்குலையோ இல்லையோ சிக்கி கைதானீங்க அப்படின்னா, நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கூட இருக்க மாட்டீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால் அந்த ஏஜென்ட்டில் மெம்பராக இருக்கணும், அவங்க கார்டு வச்சுருக்கணும், அவங்க ரெகுலராக
நிறைய படத்தில் நடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இவர் எங்கேயோ ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். மலையில் வலிக்கி விழுந்தேன் அப்படின்னு ஒரு படத்தில் தலையை மட்டும் காமிச்சிருப்பார். வழுக்கி விட்டுருப்பாரு. ஆமாம், வலிக்கு விழுகும் போது தலையை மட்டும் காமிச்சிருப்பாரு. ஆனால் அவர் வந்து பிரபல நடிகர். ஆமாம், விசாரிப்பாங்க கூப்பிட்டு. அதாவது வந்து ஒரு கொலை வழக்கோ நடந்துருச்சுன்னு வச்சுங்க, விசாரிப்பாங்க யார் என்ன துரி வச்சுக்கும்போது பொதுவாக இவங்க என்னென்னா, சார் நான் ஒரு சினிமாலெல்லாம் நடிச்சிருக்கேன் சார். என்ன படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னா, மலையில் வலிக்கி விழுந்தேன் சார் அப்படின்னு. மலையில் வலிக்கி விழுந்தியா, சரி ஓகே அப்படின்னோன்னா உடனே வந்து இந்த மீடியா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபல நடிகர் கைது அப்படின்னு போடுவாங்க. போதை வழக்கில் பிரபல நடிகர் கைது, கொலை வழக்கில் பிரபல நடிகர் கைது. அப்போ அந்த நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அந்த பெட்டிக்கடையில் தொங்கும்ல நியூஸ் பேப்பர், நமக்கு வந்து கண்ணில் அப்படி பைக்கில் போவோம். கொலை வழக்கில் பிரபல நடிகர் கைது. யார் பிரபல? யார் அந்த பிரபல நடிகர்? பத்திரிகையை வாங்க உள்ள ஓடுமா இல்லையா? ஓடும். ரிக்ஷாக்காரன்லேருந்து அங்கே டீ குடிக்கிறவன்லேருந்து எல்லாருக்கும் யார் பிரபல நடிகர், யார் பிரபல நடிகர் அது வாங்கி உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு பெரிய தலை போட்டிருப்பான், பிரபல நடிகர் கைதுன்னு ஏதோ 3ஆம் பக்கத்தில் போட்டிருப்பான். அதுக்குள்ளே நீங்கள் கடைசி வரைக்கும் படிச்சுட்டு வரும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் போட்டிருப்பான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கனார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், மலையில் வலிக்கின்றேன் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு போடுவான். அவ்வளோ இதை போட்டு அவன் பிடிச்சி விட்டுருவான். அவன் பத்திரிக்கை வியாபாரம் நடந்த கதை தான் இதுதான். இப்படி வந்து நிறைய வந்து பிரபலங்கள் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு இதுதான் காரணம். இல்லை, அது மாதிரி இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து நம்ம கழுகு படத்துடைய கிருஷ்ணா, அப்புறம் ஸ்ரீகாந்த், நடிகர் ஸ்ரீகாந்த், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான போதை பொருள் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் கைதானாங்க இல்லையா? அது என்ன நடந்தது? இப்போ அவருடைய நிலைமை என்ன? கிருஷ்ணா அவருடைய ஸ்ரீகாந்த் எல்லாம் எப்படின்னா, அவங்க வந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. இப்போ ஸ்ரீகாந்தெல்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டாராக வருவார். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸ்ரீகாந்த் மேலே. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இடத்த ஸ்ரீகாந்த் அடைவார்னு நம்பினாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அந்த பாட்டெலாம் பாடும்போது, என்னடா இது வேறு மாதிரியான ஒரு ஹீரோ தமிழ் சினிமா கிடச்சிட்டான் போலே அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணார். நிறைய படங்கள் தொடர்ந்து நடித்தார்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் ஒரு தப்பு பண்ணுறாரு. அவருடைய கேரியரை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 பேட்டர்ன்லேயே ஒரு சாஃப்ட் ஹீரோவாக, ஒரு லவபிள் ஹீரோவாக ட்ராவல் பண்ணியிருந்தாருன்னா அவர் இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பார். ஆனால் அவர் என்ன ஆசை வருதுன்னா, விஜய் மாதிரி நம்மள ஆக்ஷன் ஹீரோவாக வரணும். ஆமாம், ஜூட்டுன்னு ஒரு படம் பண்ணாரு. இந்த ஆக்ஷன் பம்பரக்கண்ணாலே நிறைய படம் வந்துச்சு. அஜித் மாதிரி நம்ம ஆக்ஷன் ஹீரோவாக வரணும். பொதுவாகவே இந்த நடிகர்கள் அந்த மார்க்கெட் ஒன்று கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நினைக்காம எல்லாருமே ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு நினைக்கும் போது தான் அவங்களுடைய வீழ்ச்சி பெருசாக இருக்கும். அப்படி வீழ்ந்துட்டாங்கன்னா அவங்களால மறுபடியும் எந்திரிக்க முடியாது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாமை சொல்லலாம், ஸ்ரீகாந்தை சொல்லலாம், ஜேயை சொல்லலாம், பரத்தை சொல்லலாம், விமலை சொல்லலாம், பல பேர் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாகி ஸ்ரீகாந்த் வந்து மார்க்கெட்டே இல்லாமல் போயிட்டார். உண்மையில சொல்லப்போனால் நானே வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஒரு படத்துக்கு புக் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தேன். ஒரு காலகட்டம், அது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு அந்த ஒரு பட்ஜெட் படம், அதில் ஸ்ரீகாந்த் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால போய் பார்த்தேன். அவர் வந்து ஒரு 10 லட்சம் சம்பளம் கொடுத்தா போதுன்னாரு. அது ஏகப்பட்ட சம்பளம் வாங்கினவர் 10 லட்சம் சம்பளம் கொடுத்தா போதுன்னாரு. அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் அந்த 10 லட்சத்தில் வந்து அட்வான்ஸ் வாங்கும் போதே தெரியும் 2 லட்சம் அட்வான்ஸ் வாங்குறாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த படமே நடக்காது. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த 2 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க. ஏன்னா அன்னன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனைக்கு வந்து காசு வேணும். அதனால் வர ஆளை பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வராங்க அப்படின்னா, நம்மளை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாங்கன்னா நிச்சயமாக படம் எடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். புரியுது உங்களுக்கு? ஆர்பி சௌத்ரி ஒரு படத்தில் புக் பண்ணுறாருன்னா எடுப்பாங்கன்னு தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தின்னு ஒரு ப்ரொடியூசர் பொள்ளாச்சியிலேருந்து மஞ்சள் வியாபாரம் பண்ணுறாரு, அவர் ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு, உங்களுக்கு ஹீரோ போடுறாரு அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இது ஒரு ஷெடியூல் போகும். அதிகபட்சம் ஒரு 7 நாள் 8 நாள் ஷூட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஆளை பார்த்தாலே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே சம்பளம் ஜாஸ்தி கேட்பாங்க. 10 லட்சம் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு 40 வாங்குறேன் அப்படின்வாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸ்ரீகாந்த் நடிச்சா போதும்னு ஒரு 40ல் ஒரு 10 அட்வான்ஸாக வாங்குவாங்க. 10 தான் சம்பளமே, 10 அட்வான்ஸாக வாங்குவாங்க. அதை ஒரு 6 மாதத்துக்கு அந்த 10 வச்சு ஓட்டுவாங்க. லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது சாதாரணமாக நம்ம சரவண பவனில் உட்காந்து சாம்பார் இட்லி சாப்பிட முடியாது, சாம்பார் வடை சாப்பிட முடியாது, ரச வடை சாப்பிட முடியாது, இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல. அதனால் அவங்க போய் சாப்பிட்ற ஹோட்டலு, அவங்க போய் பார்க்குற தேட்டரு எல்லாமே வேறையாக இருக்கிறதுனால அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த 10 லட்ச ரூபா யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீகாந்த் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவாக வரணும்னு பெரிய வீழ்ச்சி வந்து ஸ்ரீகாந்த். ஆமாம், அது கரெக்டு தான். நிறைய படங்கள் சரியாக போகல. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த போதை பழக்கத்துக்குள்ளே இந்த நெட்வொர்க்குள்ளே எப்படி தொடர்பானான்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கு பழக்கம் வந்திருக்கு. ட்ரக் பழக்கம் இன்றைக்கி சினிமாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் நடக்குது சார். சினிமாவில் வந்து நிறைய பார்ட்டிஸ் நடக்குது. ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமன், சிவகுமார், இப்படி சிவாஜி கணேசன், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெய்சங்கர் சொல்லுவாடே
என்னுடைய பொண்ணுக்கு வந்து நிச்சயார்த்தம்டா, வந்துருங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுப்பாரு. அங்கே போகிறது தான் அவங்களுக்கு ஒரு கெட் டுகெதராக இருந்துச்சு. அதனால் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போவாங்க, சிரிப்பாங்க, சாப்பிடுவாங்க. வத்த குழம்பு நல்லா இருந்துச்சுடா, டே ஜே எங்கடா நீ வந்து ஆர்டர் பண்ண, யாரா சமைச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஜெமினி கணேசன் கேட்பாரு, அண்ணா வத்த குழம்பு இவர் பண்ணார்ண்ணா, நாராயணன் ஐயர் பண்ணார்ண்ணா, சூப்பர்ண்ணா, அவர் சமைப்பார்ண்ணா. டே அடுத்த வாரம் என் மச்சி நிச்சிக்கு வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குடா, அங்கே ஒரு சமையல்காரன் இவனை கூப்பிட்டுட்டா, அவன் என்னென்ன அனுப்பிச்சி விடா. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா. இது அப்படியே உல்ட்டாவாக மாறுது. இப்போ எப்படின்னா கெட் டுகெதர் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸில் எல்லாருமே ஒன்றா வந்து சேர்றாங்க, கூடுறாங்க. அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு சோஷியல் கேதரிங்னும் போது ட்ரிங்க் வந்து நெசசிட்டியாக இருக்குது. நெசசிட்டி ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்குது, தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது. ஸ்மோக் இருக்குது, எல்லாம் இருக்கா. இது வந்து அதுக்கு மேலே எப்படின்னா அங்கே வர்றவங்க யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா, ஏய் மச்சான் சாப்பிட்டு படுறாடி ட்ரிங்குடா, சூப்பராக அடிச்சு ஒரு இழுத்தேன்னு வச்சுக்கோங்க வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு டே சொல்லி கொடு அப்படின்வாங்க. ஸோ ஒரு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்க தான் இதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. இல்லை இது வந்து எப்படின்னா சார், முதல்ல வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணும் சார். அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அதாவது வந்து பணம் கண்ணுக்கு தெரியாத பணம், கோடிகளில் பணம் வந்து குமியுது, பெரிய மார்க்கெட்டில் இருக்கும், பெரிய பேர் இருக்குது, பெரிய பெரிய புகழ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த பீப்புளும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சந்தோஷத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீகாந்த் மாதிரி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா மாதிரி, ஸ்ரீகாந்த் மாதிரி மார்க்கெட்டே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஓஞ்சி போகும்போது மற்றவங்களை பார்க்குறது டிப்ரெஷன். இப்போ வந்து வேற ஒரு நடிக்கிற படத்தை பார்க்குறது, நம்மளும் அவரும் ஒன்றா தானே அதே காலகட்டத்திலான சினிமாவுக்கு வந்தோம், அவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே, இவ்வளோ சம்பளம் வாங்குறானே, நம்மளால் வாங்க முடியல, நமக்கு என்ன குறை, நம்ம ஏன் நல்லா இல்லையா, அழகா இல்லையா, பார்க்க லுக்கா இல்லையா, டான்ஸ் தெரியாதா, ஃபைட் தெரியாதா, இப்படியே வந்து உங்களை மன அழுத்தத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலராக நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிப்ரெஷனில் கொண்டு போயிட்டுரும். அப்படி டிப்ரெஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உங்களுக்கு அதை பயன்படுத்தி ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கே, அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வரும்போது அடுத்த நாள் வந்து ஃபோன் பண்ணி, மச்சான் நீ நேற்றுக்கு ஒரு நம்ம பார்ட்டியில் ஒரு இது கொடுத்தேலடா, அது எங்கடா கிடைக்கும் அப்படின்னும் போது, மச்சான் உனக்கு வேணுமா நான் அனுப்புகிறேன். அப்படி தான் நீங்கள் சொன்னதில் நான் ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் சார். ஒரு பார்ட்டியில் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சந்தோஷத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, இன்னும் சில பேர் டிப்ரெஷனால் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த டிப்ரெஷனால் பயன்படுத்துகிறவனும் சந்தோஷத்துக்காக பயன்படுத்துகிறவனும் சிங்க் ஆகிறது எங்கன்னா அந்த ட்ரக்கில் தான். ஸோ அப்போ நானும் நீ ஈக்குவலு, ஆமாம் நம்மளாம் ஆர்டிஸ்ட்டு அப்படி போயிடுறாங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஒரு நல்ல விஷயத்துக்கு பார்ட்டி வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஓகே. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்டோட படம் ஓடலை அப்படின்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து கால் போகும், போட்டியாக இருக்கிற நடிகர்கிட்ட வந்து போகும். அவங்களும் ஒரு செட்டார் வச்சுருப்பாங்க, இவங்க ஒரு செட்டார் வச்சுருப்பாங்க. மச்சான் பற்றியில் ஒன்றும் கிடையாது, சுத்தம் ஒரு ஷோ கிடையாது தான், கூட்டமே இல்லை, ஃபஸ்ட் ஷோவே காலிடா மச்சான் முடிஞ்சிட கதை அப்படின்னும் போது அப்படியா சூப்பர் அப்படின்னு சந்தோஷப்படுறது. ஃபோனில் நீ வந்துரு, சாயந்தரம் வந்துரு, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பேரை சொல்லி வந்துரு, ஒரு கெட் டுகெதர் இருக்குது, 7 மணிக்கு வந்துடுறியா, அப்படியே ஒரு 10 பேர் கால் பண்ண வேண்டியது, அவன் ஒரு 10 பேர் கால் பண்ண வேண்டியது. மச்சான் பார்த்தியா அவர் கூப்பிட்டுருக்காரா, அந்த பெரிய நடிகர் பேரை சொல்லி கூப்பிட்டுக்காரா, அடி விழுந்துருச்சுல்ல, பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றது. அங்கே என்ன செய்வாங்க, ஒருத்தனுடைய அழிவை நோக்கி நீங்கள் கொண்டாடும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுறோன்னே தெரியாது. தப்பாக ஒரு பர்த்டே பார்ட்டி நீங்கள் கொண்டாடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது சந்தோஷத்தில் கொண்டாடுறது. வேற ஒருத்தன் வீழ்ந்துட்டான் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டாடும் போது அங்கே உங்களுக்கு அந்த கொண்டாட்டமே வேற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும். இதடி அதடி, இன்னும் 2 பிக்கப் போடு, இன்னும் 2